ஹை கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல ஒரு ஜாலியான வீடியோ தாங்க. அதாவது இந்த 80s 90sல உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்னோசென்ட்டா இருந்திருக்காங்க. அதனாலதான் அப்போ உள்ள டைரக்டர்ஸ் எல்லாம் இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கிராவிட்டி, மேக்ஸ் எல்லா சப்ஜெக்டையும் சாவடிச்சுட்டு சென்டிமெண்ட் ஒன்ன மட்டுமே பிரதானமா வச்சு அப்போ உள்ள ஆடியன்ஸ் தலையில மிளகா அரைச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எடுத்த லாஜிக்கே இல்லாத பல காட்சிகளை வீடியோவாக தொகுத்து நம்ம சேனல்ல பல பாகங்களாக பதிவு பண்ணிட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோவையும் பதிவு பண்ண போறோம். அதாவது ஆடியன்ஸை எப்படி சென்டிமெண்டா லாக் பண்ணி லாஜிக்கே இல்லாத சீனை எடுத்து ஏமாத்திருக்கானுங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப நாங்க உங்களுக்கு அது மாதிரியான த மோஸ்ட் ஃபேமஸ் இல்லாஜிக்கல் ஐகானிக் சீனை தான் காட்ட போறோம். இந்த சீனை பார்த்து முடிச்சதும் நீங்க கண்டிப்பா வா வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஃபேமஸான பாலிவுட் படத்துல மொத்தம் 3 ஹீரோங்க. இந்த 3 பேரும் ஒரு வயசான பெண்மணியை அம்மா மாதிரி நினைச்சு பழகுறாங்க. அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருது. ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சோகத்தோட கண்ணாடியை கழட்டிக்கிட்டே சொன்னதும் அந்த 3 பேரும் நான் தான் ரத்தம் கொடுப்பேன் அப்படின்னு மூக்கால் அழுது 3 பக்க டயலாக மூச்சு முட்டை சென்டிமெண்டா பேசினதை கேட்டதும் அந்த டாக்டரே வெறுத்து போய் 3 பேரும் பணுகடா அப்படின்னு சொல்லி 30 ரூபா பெட்ல 3 பேரையும் மல்லாக்க படுக்க போட்டு 3 பேர் கையிலையும் டியூப்பை போட்டு நடுவுல சென்டர் அந்த ரத்தம் ஏத்துறதுக்காக ஒரு பாக்கெட் வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த பாக்கெட்டை தொங்க போட்டு 3 பேருடைய டியூப்பையும் அந்த பாக்கெட்டுக்குள்ள கொடுத்து அந்த பாக்கெட்ல இருந்து ஒரே ஒரு டெலிவரி லைன் எடுத்து அந்த அம்மாவுக்கு, வயசான அம்மாவுக்கு சொல்லி விட்டா, ஏத்துக்கடா ரத்த தண்ணியை வச்சாட்டி 3 பேர் சேர்ந்து எவ்வளவு வேணுமோ ஏத்துக்கடா அப்படின்னு சொல்லி ஏதோ இந்த கிச்சப் ஏத்துற மாதிரி ஏத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசி பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா அந்த 3 பேருடைய ரத்தத்தையும் எடுத்து உயிரோட பொழைச்சு வந்துட்டாங்க. பாத்தீங்களா, வாட் அ மெடிக்கல் மிராக்கிள்ஸ், இஸ் இட் பாசிபிள்? ஆனா இதை பத்தி எல்லாம் அப்ப 90sல உள்ள ஆடியன்ஸுக்கு கவலை கிடையாது. மெடிக்கல் ஆகுது, மிராக்கிள் ஆகுது, போயா அங்க வாரியா அம்மா சென்டிமெண்டா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டுக்கு அடிக்ட் ஆயிருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. அதே மாதிரி 90sல வர வில்லன்கள், அடியாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. இப்போ வர அந்த ரோலக்ஸ் மாதிரி கையை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது அதெல்லாம் கிடையாது. ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. கும்பலா ஓடி வருவானுங்க. ஆனா வரிசையா ஒவ்வொருத்தரா வந்துதான் அடி வாங்குவானுங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா அடி வாங்கினாலும் ஒரே ஃப்ரேமுக்குள்ள மொத்தமா ஒரே நேரத்துல தான் கீழே விழுவானுங்க. ஹீரோ கையை சுத்தினதும் 3 பேர் ஒன்னா பெர்பெண்டிகுலரா ஜம்ப் பண்ணி கடைசியில டயகனல்ல போய் விடுவானுங்க. இந்த மாதிரி மேத்தமெட்டிக் கால்குலேட்டிவ் வில்லன்ஸ் எல்லாம் நீங்க 90s படங்கள்ல மட்டும்தான் பார்க்க. அதே மாதிரி இந்த 90s படங்கள்ல ரொம்பவே அபியூஸ் பண்ணப்பட்ட இன்னொரு ஜீவராசி என்ன தெரியுமா? அதுதாங்க அனிமல்ஸ். இந்த நாய், குரங்கு, யானை இதெல்லாம் வச்சு இவனு வித்த காட்டுவானுங்க. பாத்தீங்களா, ஐயோ தாங்க முடியாது. லெட்டர் கொடுக்கறது, நாய் வந்து ஹீரோயினுக்கு ட்ரெஸ் மாத்திரக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து தரது, யானையும் குரங்கும் சேர்ந்து பையனை கிட்னாப் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பல குஜிலி மஸ்து வேலையை பார்ப்பாங்க. பாம்பு வந்து பொந்துக்குள்ள இருந்து புத்துக்குள்ள இருந்து தான் வந்து பாத்திருப்பீங்க. பீர் பாட்டிலுக்குள்ள இருந்தும் பேஸ்டுக்குள்ள இருந்தும் வந்து பாத்திருக்கீங்களா? அத 90s படங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. இங்க பாத்தீங்களா இந்த டைரக்டர் பாம்பை வச்சு எப்படி குஜிலி மஸ்து பண்றாருன்னு. இது வேறயா? கர்மா. ஆஹா, தம்பி என்ன பேசா சீன் யோசிச்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா? ப்ரொடியூசர் காசுல ரூம் போட்டு இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியான சீனை யோசித்த பாத்தியா? நோக்கு தான் ஆஸ்கார் அவார்டு. ஆனா ஆஸ்கார் அவார்டை கையில கொடுக்கலாமா இல்ல வாயில கொடுக்கலாமா அப்படின்னு தான் யோசனை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப நாங்க ஒரு சீன் காட்டுறோம் பாருங்க. இந்த படத்துல அமிதாப் பச்சன் இருக்காரு பாத்தீங்களா, நம்மளுடைய பச்சன் சார். அவரை வந்து வில்லன்கள் வந்து தலையில கட்டி தொங்க விட்டுறானுங்க. கீழே பார்த்தா பயங்கரமான முதல கூட்டம். அமிதாப் பச்சன் கீழே விழுந்தா முதல்ல கடிச்சு சாப்பிட்டுரும். ஆனா நம்ம பச்சன் சார் என்ன பண்றாருன்னா, அவர் தான் ஹைட் ஒரு 6-7 அடி இருப்பாரு, அண்டர்டேக்கர் மாதிரி. அப்படியே கையை வச்சு அந்த வில்லனை பிடிச்சு இழுத்து கீழே முதல கிட்ட போட்டு சாவடிச்சிடாரு. அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் எஸ்கேப் ஆகணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே பாக்குறாரு அங்க ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு கிட்ட கைய கூப்பி, நாகராஜா என்னைய மட்டன் ஷாப்ல கட்டி தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டானுங்கப்பா, என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொன்னதும் அந்த பாம்பு, டோன்ட் வரி, நான் இருக்கும் போது நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த அமிதாப் பச்சனை கெட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரயில் மூலமா அப்படியே ஊர்ந்து வந்து அந்த அவர் கெட்டி வச்சிருக்க அந்த கயிறு வெளியா கீழே இறங்கி, பச்சன் சார் என்னை பிடிச்சுக்கிட்டு மேல வந்துருங்க அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம பச்சன் சாரும் அந்த பாம்பை பிடிச்சுக்கிட்டு மேல வர்றாரு. ஓரா பண்றீங்களா? இங்க பாருங்க, பச்சன் இருக்கிற ஹைட்டுக்கு எப்படி ஒரு 90 கிலோவுக்கு மேலையாவது இருப்பாரு. பாம்பை பிடிச்சுக்கிட்டு எப்படி தொங்குறாரு பாருங்க. ஏண்டா பிஞ்சிராது பாம்பு 2 துண்டா. அதுக்கப்புறம் இதே மாதிரியான இன்னொரு ஒரு சூப்பர் அனிமல் வீடியோவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆன்டி வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. இந்த ஆன்டி எப்படிங்கிறதுக்காக வில்லனுடைய ஆட்கள் எல்லாம் ஆன்டியை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. அப்ப பார்த்து ஒரு கார் வந்து சடன் பிரேக் அடிச்சு அப்படியே அந்த ஆன்டியை சுத்தி வந்து நிக்குது. டக்குன்னு ஆன்டி உள்ள ஏறி உட்காடுறாங்க. காருக்குள்ள இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா குரங்கும் நாயும். குரங்கு வந்து காரை ஓட்டிக்கிட்டு போகுது, பக்கத்துல நாய் உட்காந்துருக்கு, பின்னாடி பிரெக்னென்ட் ஆன ஆன்டி வயிற்று வெளியில உட்காந்துருக்காங்க. நம்மளுடைய குரங்கு பாத்தீங்க அப்படின்னா கியரை மாத்தி செகண்ட் 3rd 4 போட்டு ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. அந்த ஆன்டிக்கு வந்து வலி ரொம்ப ஆனதும் வயக்காட்டுல போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த ஆன்டி போய் அங்க படுத்துக்குச்சு. இப்பதான் டைரக்டர் பயங்கர சென்டிமெண்டா யோசிச்சிருக்காரு. அந்த ஆன்டி வந்து குழந்தை பிறகுற வழியில துடிக்கிறாங்க. நாய் உடனே காலை வச்சு கத்தாதம்மா அப்படின்னு வாயை பொத்திட்டு பிரசவம் பாக்குதுங்க.
பிரசவம் பார்த்து குழந்தையும் வந்துருச்சுங்க. அந்த நேரம் பார்த்து வில்லனுடைய ஆட்கள் அங்க வந்துடுறாங்க. அதை பார்த்ததும் பேனிக்கான அந்த ஆண்டி என்ன பண்ணுது அப்படின்னா ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி அப்பதான் குழந்தை பிறந்த கிரீன் உடம்புக்காரி இல்லையா, அதால ஓட முடியாது. அதனால அந்த குழந்தைய தன்னுடைய சேலையை டரக்குன்னு கிழிச்சு நாயோட முதுகுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த குழந்தை அப்பதான் பிறந்த கிரீன் குழந்தைங்க. அதை பத்தி கூட கவலைப்படாம நாயோட முதுகுல ஏதோ அழுக்கு மூட்டையை கட்டுற மாதிரி குழந்தைய கட்டி விட்டு நாயும் குரங்கையும் ஓடுங்கடா எஸ்கேப் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுது. நாயும் குரங்கும் பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி மாதிரி வங்கொலையா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல வில்லனுடைய ஆட்கள் எல்லாம் அந்த நாயை பார்த்ததும் கமான் கமான் வா 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 அப்படின்னு நிக்கிறானுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த நாயும் குரங்கும் ஹை ஜம்ப்ல ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கி இருக்குன்னு. அந்த வில்லனுடைய ஆட்கள் கிட்ட வந்ததும் அந்த நாயும் குரங்கும் அந்த குழந்தைய தூக்கிட்டு பண்ணுது பாருங்க ஒரு ஜம்ப், நேர நிலாவுக்கே போயிருதுன்னா பாத்துக்கோங்களேன். டேய் டைரக்டர், யாரா நீ இந்த சீனை உட்காந்து நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்ப எல்லாருக்கிட்டையும்? உனக்கு இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இவனுங்கெல்லாம் கூட இருந்தானுங்களா? என்ன கருமம் தெரியலையே. கைஸ், உங்களுக்கெல்லாம் நிஞ்சா டெக்னிக் தெரியும், மங்கி டெக்னிக் தெரியுமா? இங்க பாருங்க. வில்லன் வந்து ஹீரோ அடிச்சு கீழே தள்ளிடுறான். ஹீரோவுக்கு அடுத்து என்ன மூவ் பண்றது அப்படின்னு தெரியாம குழப்பத்துல பார்க்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு மங்கி நிக்குது. மங்கி ஹீரோவை பாக்குது, ஹீரோ மங்கியை பாக்குறா. மங்கி ஹீரோ, ஹீரோ மங்கி. மங்கிக்கு புரிஞ்சு போச்சு இவனுக்கு அடுத்த மூவ் என்னன்னு தெரியலன்னு. அந்த உடனே மங்கி என்ன சொல்லுது, டேய் முட்டாப்பேல இப்படி உருள்றா அப்படின்னு சொன்ன, ஓ இதுதான் மங்கி டெக்னிக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்படி உருள்றாரு. வில்லன் அடிபட்டு கீழே விழுந்துடுறான். மங்கி டெக்னிக் தாண்டா போட சொன்னானுங்க, மங்கி மாதிரியே பண்ண சொல்றாங்க. ஹீரோ குரங்காவே மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன டெக்னிக் அப்படின்னு குரங்க பார்த்தா, கம்ப தாண்டா ராமையா கயிறை தாண்டா ராமையாங்கிற மாதிரி பேக் பெல்ட் அடிச்சு இந்த ஸ்டெப்பை போடியா, இந்த மூவை போடியா அப்படின்னு சொல்லுது. அந்த உடனே ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி வில்லன் அடிக்கிறாரு. சரி, அந்த சமயத்துலதான் இப்படி எல்லாம் ஏமாத்துறானுங்களே. இப்ப டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து போச்சு, இப்ப வந்து இவனுங்க எல்லாம் மாறி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ நெவர். அவங்க எல்லாம் தற்கூரி 2.0 டெவலப் ஆகி நிக்கிறானுங்க. இங்க பாருங்க, இந்த சீனை பாருங்க. ஒரு பாம்பு வந்து நிக்குது, நாகினி. இந்த லேடி கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பாம்பை வந்து அப்படியே ஒரு புகையா மாத்தி தன்னுடைய ஆண்ட்ராய்டு போனுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணுது. வாவ், பாத்தீங்களா ஆண்டியோட திறமைய? ஒரே செகண்ட்ல ஆண்ட்ராய்டு மொபைல்ல பைத்தான இன்ஸ்டால் பண்ணிருச்சு. மொபைலுக்குள்ள போனதும் அந்த மொபைலை கொண்டு போய் சார்ஜ் போடுது. சார்ஜ் போட்டதும் உள்ள இருக்க பாம்புக்கு ஷாக் அடிக்குதுங்க. ஐயோ ஐயோ, சார்ஜர் கேபிள் எங்க சொருகலான்னு தெரியலையே. கைஸ், இப்போ நாங்கள் உங்களுக்கு சில எமோஷன்ஸ் இடியட்ஸை காட்ட போகிறோம். அதாவது சீனில் எமோஷன்ஸை வச்சுட்டா போதும், ஆடியன்ஸ் ஈஸியாக ஏமாற்றிடலாம், பின்னாடி என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி சில சீன்ஸ் எடுத்துருப்பானுங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சீன்ஸை தான் பார்க்க போகிறோம். கைஸ், இந்த சீனில் ஹீரோவை சில பேர் அடித்து ரொம்பவே சீரியஸாக காயப்படுத்திடுறாங்க. ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் உள்ள ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் சீரியஸாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐசியூக்கு வெளியே ஹீரோவோட ஃபேமிலி எல்லாம் ரொம்பவே எமோஷன்ஸோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஐசியூல இருந்து வெளியே வந்த டாக்டர் ஹீரோ உயிர் பிழைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. பண்ணா ஹீரோவோட பெரிய பங்களாவை காட்டுறாங்க. அந்த பங்களாவில் ஒரு ரூமுக்குள்ள ஐசியூ மாதிரியான ஒரு செட்டப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹீரோவுக்கு அங்கேயே ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த இசிஜி, ஹார்ட் பீட் பார்க்குற மிஷின் எல்லாமே அங்கேயே பொருத்தி வச்சிருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயே ஐசியூ. அமேசான்லேருந்து மெட்டீரியல் வந்ததும் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஆள் வருவானுக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்டையும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதும் டாக்டர் நான் எல்லாத்தையும் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கேரண்டி வாரண்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இந்த ஆக்சிஜன் மட்டும் ஸ்டாப் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது கம்பெனி பொறுப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பங்களால பவர் கட் ஆயிருது. யாரோ ஃபியூஸை திருடிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். பவர் கட் ஆனதும் அங்கே உள்ளவங்க எல்லாம் பேனிக் ஆகுறாங்க. ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை பண்ற மிஷின் வந்து ஆஃப் ஆகி போச்சு. இதுல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, இம்மா பெரிய பங்களால ஒரு இன்வெர்டர் இல்ல, ஒரு யூபிஎஸ் இல்ல, ஒரு ஜெனரேட்டர் இல்ல, எதுவுமே இல்ல. ஏண்டா இப்படியே திரு முடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடா பண்றது? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண கூட்டு வந்தீங்களே, அப்பயே யோசிச்சிருக்கணும் பவர் கட் ஆனா என்ன பண்றது அப்படின்லாம் யோசிக்கல. நீங்க இந்த ஜூம் போட்டு மூஞ்ச காமிக்கிற நேரத்துக்கு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் சேர்த்தாலாம் அவன் பொழைச்சுப்பான்டா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. ஆனா டைரக்டர் வேற ஐடியா வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அதாவது பவரை வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள சைக்கிளை கொண்டு வந்து வச்சு அந்த சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு ஜெனரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த சைக்கிளை ஹீரோயின் ஓட்டுறாங்க. ஓட்டின உடனே அங்க பவர் ப்ரொடியூஸ் ஆகி ஆக்சிஜன் மிஷின் ஆன் ஆயிடுச்சு, அந்த இசிஜி மிஷின் ஆன் ஆயிடுச்சு, எல்லா மிஷினும் ஆன் ஆகி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நைட்டு ஃபுல்லா மாங்குன்னு சைக்கிளை ஓட்டுறாங்க. அந்த மலை மாடு மாதிரி வளர்ந்து கட்ட ஒருத்தர் இருக்கா, அந்த மாமியார் ஒருத்தர் இருக்கு, யார்ட்டையாவது கொடுக்கலாம்ல, நோ
நோ நோ நோ நான் தான் ஓட்டுவேன் பிகாஸ் திஸ் இஸ் எமோஷன் சீன் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் அந்த சைக்கிளை ஓட்டு 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 ஓட்டுன்னு ஓட்டியிருக்குங்க. ஆச்சா கடைசி அந்த மாமியாரும் நிப்பாட்டலை, அங்கே இருக்கிற எவனும் அந்த ஹீரோயினை நிப்பாட்ட முடியல. அடுத்து சீரியஸாக கிடந்தான் பார்த்தீங்களா பேஷண்ட்டு, அவனே எந்திரிச்சு வந்து எம்மா போதுமா அவன் பெர்ஃபார்மன்ஸ் நிப்பாட்டுமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஹீரோயின் சைக்கிள் ஓட்டுறதையே நிப்பாட்டி. அதே மாதிரி இப்போ ஒரு எமோஷன் சீனை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ட்ரெயினில் வந்து இந்த அம்மா ஒரு 2 குழந்தைய வச்சிருக்கு. 2 குழந்தையும் ரெட்டை குழந்தை. ஒரு குழந்தை மட்டும் அமைதியாகவே இருக்குது. பார்த்தா அந்த குழந்தை செத்து போயிருக்குது. அந்த அந்த அம்மா வந்து ஐயோ இந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்னு அழுததும் பக்கத்தில் இருக்க இந்த ரப்பர் வாய் என்ன சொல்றான் அப்படின்னா, சரிமா ஆனதா ஆயிப்போச்சு என்ன பண்றது, அந்த பார்சலை தூக்கி வெளியே போடு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய தூக்கி அந்த கீழே இருக்கிற கடல்ல போட்டு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும் போதே அப்படின்னு சொல்றா. உடனே அந்த அம்மாவும் யா குட் ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வெளியே தூக்கி போட்டுட்டு உள்ள வந்து சாவகாசமா உட்காடுறாங்க. அப்பாடா டிஸ்போஸ் பண்ணியாச்சு அப்படின்னு. இங்கதான் டைரக்டர் ட்விஸ்ட் வைக்கிறாரு. இந்த அம்மா வெளியே கொண்டு போய் கார்பேஜ் மாதிரி தூக்கி தூர பிடிச்சி பார்த்தீங்களா, அது வந்து உயிரோட உள்ள குழந்தை. இந்த அம்மா கையில இருக்கிறதா செத்து போன குழந்தை. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ட்விஸ்ட்னு. இந்த சீனை பார்த்து 90s கதா கண்ணீர் அடிச்சிருக்கிறானுங்க. அதே மாதிரி இந்த சீனை பாருங்க. இந்த சீனில் 2 பேர் பைக்கில் வந்து ட்ரெயினை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ட்ரெயினில் ஒரு குழந்தை வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக ஜம்ப் பண்ணி பல சாகசங்கள்லாம் பண்ணி ட்ரெயினுக்குள்ளே ஏறி போயிட்டாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்க குழந்தை வந்து தண்ணி வேணும் தாகமாக இருக்குது அப்படின்னு அழுததும் ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தண்ணி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெயினுக்கு மேலேயே ஓடி இன்ஜினை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஏன்னா இன்ஜினில் வந்து டிரைவர் இருப்பார்ல, அவர்கிட்ட வாங்கிடலாம் அப்படின்னு. கடைசி பார்த்தா இன்ஜின் ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் போக முடியல. இன்ஜின் தூரமாக இருக்கான். அந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அந்த பொட்டல் காட்டில் ஒரு குடிசை இருக்கு. ஆஹா இன்ஜினை விட அந்த குடிசை தாண்டா பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து கடன்னு ஓடி போய் அந்த குடிசையில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி ஒரு சொம்புல தண்ணியை வாங்கிட்டு அந்த சொம்புல இருக்க தண்ணியை எடுத்து மாங்கு பிடிக்காத தண்ணி லாரி மாதிரி ஓடி பின்னாடியே ஓடி வந்து அந்த சொம்போட அந்த ட்ரெயினில் ஜம்ப் பண்ணி ஏறுறாரு. எப்படி பாருங்க, ட்ரெயின் வந்து பொட்டல் காலில் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி குடிசையில் போய் தண்ணி வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து ட்ரெயினில் ஏறி வந்துட்டாரு. டைரக்டர் எப்பா செம்புல இருந்த தண்ணி எங்கப்பா? இல்ல டைரக்டர் ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்தேன்னா ரொம்ப தாகமா இருந்துச்சு குடிச்சுட்டேன். ஐயோ டேய், இந்த குழந்தைங்க சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, இதை வச்சு என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்களா 90s. இதாவது பரவாயில்ல. இன்னொரு சீன் காட்டுறோம் பாருங்க. இந்த சீனில் வந்து 2 பேரையும் கெட்டி போட்டானுங்க வில்லனுங்க. கிடக்குடா இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு. உடனே அந்த பொண்ணு கேட்குது இந்த தாடி வச்ச கேடிக்கிட்ட, நம்ம 2 பேரும் ஒன்றா கெட்டி போட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குது. என்ன பண்ணுறதா இப்போ நான் பண்ணுறேன் பாரு கவலையப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. நான் கூட கையை அவுக்க போகிறான்னு பார்த்தா இங்கே பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. டேய் நீ சாதாரண சிங்கிள்லடா, காஜி சிங். கைஸ் இப்போ நாங்கள் உங்களுக்கு இன்னொரு எமோஷன் இடியட்டை தான் காட்ட போகிறோம். 90s வெளியான நம்ம ப்ராமிஸ் ராஜ் நடித்த ஒரு படத்தோட சீனை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சீன் படி மந்திரியோட பையன் தாங்க இவன். மந்திரியோட பையனுக்கு தடபுடலாக கல்யாணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது மண்டபத்தில் உள்ள சிலர் வந்து மந்திரியோட பையனை பார்த்து ஆம்பளையானி அப்படின்னு எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி விட்டானுங்க. அதனால் ரொம்பவே எமோஷனான நம்மளுடைய மந்திரியோட பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்க. யாரடி ஆம்பளை இல்லைன்னா, யாரை பார்த்து ஆம்பளை இல்லைன்னா, நான் ஆம்பளை தான் நிரூபிக்கிறேன். இந்த பொண்ணு பேர் லட்சுமி, இவன் 3 மாசம் கர்ப்பம். பாத்தீங்களா, மந்திரியோட பையன் ரேப் பண்ண பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு வந்து மொய் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு போலான்னு ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணை தரத்தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா நம்ம மந்திரியோட பையன், இந்தாமா நீ 3 மாசம் முழுகாம இருக்கல அப்படின்னு கேக்குது. அந்த உடனே அந்த பொண்ணு எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு ரொம்ப பெருமையா ஒத்துக்குது. நேற்று ராத்திரி கர்ப்பத்தை கலைக்க சொன்னா இல்லையா? சத்தமா சொல்லியா? ஆமா. உங்க கர்ப்பத்துக்கு நான் தானே காரணம்? ஆமா. எல்லாரும் கேட்கும் சொல்லு. ஆமா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா டாக்டரும் அந்த பக்கமா ஓரமா மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போலாம் நின்றுட்டு இருக்காரு. அவரையும் கூப்பிட்ட மந்திரியோட பையன், யோ டாக்டர் இந்த பொண்ணோட கர்ப்பத்தை கலைக்க சொல்லி நான் சொன்னனா இல்லையா அப்படின்னு கேட்டோடனே அந்த டாக்டர் ரொம்ப பெருமை எஸ் அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறாரு. இந்தாமா நீ முழுகாம இருக்கிறது நான் தானே காரணம் அப்படின்னு ரொம்ப பெருமையா கேட்கிறாரு. ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி. உடனே அந்த பொண்ணு ஆமா அப்படின்னு சொல்லி நல்லா சத்தமா சொல்லுமா எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு சொன்னதும் ஆமா நீ தான் கெடுத்த அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. நல்ல வேலைக்கு நான் கூட ரொம்ப எமோஷனாகி அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்து வேற ஏதோ பண்ணிடுவானோன்னு நினச்சேன்.
பரவாயில்ல. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் என்டர்டைன்மெண்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல டக்கால் பதிவு பண்ணுங்க. லைக் பட்டன் அடிச்சு பட்டையை கலப்புங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். டாடா பை பை.